கதைகள் தான். அவரவர் சார்ந்த கதைகள் எப்பொழுதும் உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அது வெவ்வேறு விதங்களில் வெவ்வேறு வடிவங்களில் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கின்றன. கதை நம் மரபு வழியாக சின்ன வயதிலிருந்து கேட்டு கேட்டு பழக்கப்பட்ட ஒன்று. இடையில் அது வேறு ஒன்றாக அறுபட்டு வேறொன்றாக இருக்கிறோம். கதைகளின் வழியாக நம்முடைய நாகரிகம், பண்பாடு, அறம் அத்தனையும் சிறு வயதிலேயே போதிக்கப்பட்டன. அதெல்லாம் இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கின்றது. கதைகளை சொல்லக்கூடிய வடிவங்கள் வெவ்வேறு நிலைகளில் இருந்தாலும் அடிப்படை கூறு சொல்லுதல் தான். மகாபாரதத்தை சூதர்கள் தொடர்ச்சியாக வாய்மொழியாக கடத்தி கொண்டே வந்துதான் சொல்லி தான் வளர்ந்துச்சுன்னு சொல்லப்படுது. அதுபோல கிரேக்கத்தில் ஹோமருடைய இலியட், நம்முடைய சங்க இலக்கிய மரபுல வாய்மொழி மரபு அப்படின்ற ஒன்று இருக்கு. நாட்டார் இலக்கியங்கள்ல வாய்மொழி கதைகளாக சொல்லப்படக்கூடிய ஒன்று இருக்கு. அதனால இந்த ஆய்வரங்கத்தில் எல்லா மாணவர்களும் பங்கேற்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த கதை சொல்லி என்ற இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த நிகழ்விற்கு நடத்துவதற்கு அனுமதி அளித்த இந்திய மொழிப்புல முதன்மையர் அவர்களுக்கும் தமிழ் துறை தலைவர் அவர்களுக்கும் இந்நேரத்தில் நன்றியை கூறிக்கொள்கின்றேன். அதே நேரத்தில் இந்த போட்டிக்கு நடுவர்களாக நம் துறையினுடைய பேராசிரியர் ஐயா சதாசிவம் அவர்களும், உதவி பேராசிரியர் ஐயா அன்பரசன் அவர்களும் இசைந்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய நம் துறையினுடைய உதவி பேராசிரியர் ரவி அவர்களுக்கும், நூலகர் திரு பிரபு அவர்களுக்கும் வரவேற்று என்னுடைய வணக்கத்தையும் கூறிக்கொண்டு, இந்த நிகழ்வில் பங்கேற்க வந்திருக்கக்கூடிய முனைவர் பட்ட ஆய்வாளர்கள், 5 ஆண்டு ஒருங்கிணைந்த பாடத்திட்ட மாணவர்கள், முதுகலை மாணவர்கள் அனைவருக்கும் வரவேற்று இந்த நிகழ்வினுடைய தொடர்ச்சியாக நடுவர்கள் இருவருக்கும் ஒரு சிறு நூலை ஒரு அன்பளிப்பாக கொடுக்கலாம் என்று நான் எண்ணுகின்றேன். நம்முடைய நடுவர் பேராசிரியர் சதாசிவம் அவர்கள் தொடர்ச்சியாக நிறைய நூல்களை வாசிக்கக்கூடியவர்கள். அவர்களிடம் மிகுந்த பிடித்த ஒன்று, நிறைய கதைகளையும் படிக்கக்கூடியவர்கள். இந்த போட்டிக்கு மிக சரியாக இருப்பார்கள் என அவர்களை தேர்ந்தெடுத்தோம். அதுபோல பேராசிரியர் அன்பரசன் அவர்களும் தொடர்ச்சியாக நிறைய வாசிக்கக்கூடியவர்கள், கவிதைகளின் மீது அலாதியான பிரியம் கொண்டவர்கள் அவர்கள். அதனால் அவர்கள் இருவரும் இந்நிகழ்ச்சிக்கு பொருத்தமாக இருப்பார்கள் என எண்ணி நடுவர்களாக தேர்ந்தெடுத்தோம். அதுபோல இந்நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய நம் அலுவலக சிறப்பு நிலை தனி அலுவலர் திரு முனைவர் கார்த்திகேயன் அவர்களுக்கும், எங்கள் மேடம் வந்தாங்க காணும் மேடம் அவர்களுக்கும், நம் துறையினுடைய பேராசிரியர் முனைவரா கணபதி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறிக்கொண்டு, அவர்கள் இருவருக்கும் இந்த நூலினை வழங்கி இந்த நிகழ்வினை நடத்தி தருமாறு அன்போடு அழைக்கின்றேன். மகிழ்ச்சி. அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த நிகழ்வினை இனிதாக நடத்தி கொடுக்கும்படி நடுவர்கள் இருவர்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கதை சொல்லி நம்ம வீட்டில் பாட்டி இருந்தாங்கன்னா நிறைய கதை சொல்லியிருப்பாங்க. இப்போ இருக்கிற பாட்டி இல்லை, எங்கள் பாட்டிலாம் இந்திய தேசம் இல்லை உலக நாடுகளில் தொன்மையான நாகரிகங்களோட தொடர்ச்சி பார்த்திங்கன்னா கதை சொல்லப்பட்டு தான் வளர்க்கப்பட்டிருக்கிறது.
தொடர்புகள் இருக்கும். கிரேக்கத்தில் சொல்லப்படுகிற கதை இந்திய தொன்ம கதைகளோட தொடர்ச்சியாக இருக்கும். இங்கேருந்து அங்கே போயிருக்கோம், அங்கேருந்து இங்கே இது மாதிரி நிறைய கதையை சொல்லலாம். இப்போ கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் நம்முடைய அட்லஸுக்கும் தொடர்பு இருக்கும். அட்லஸ் கதைக்கும் கிருஷ்ணன் கதைக்கும் தொடர்பு. அட்லஸ் உலகத்தை தாங்கிட்டு நிற்பார். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அட்லஸ் யாருன்னு கேட்காதீங்க. அட்லஸ் சைக்கிள் பார்த்துருக்கீங்களா? அதில் பின்னாடி ஒருத்தர் உலகத்தை தாங்கிட்டு நிற்பார் இல்லையா? அதுபோல் நம்ம கிருஷ்ணன் ஒத்த விரலில் ஒரு கோவர்த்தனகிரி மலையை தாங்கி நிற்பார். அவர் அந்த சின்ன வயசில் குழந்தையா இருக்கும்போது பாம்பு, பெரிய மலைப்பாம்பை பிடிச்சி அடக்குவார். இங்கே ஒரு நர்த்தனம், காளிங்க நர்த்தனம் அப்படின்ட்டு இருக்காரு. அது பாம்பு மேலே ஏறி கிருஷ்ணன் நடனம் ஆடுகிறார். அப்படி மகாபாரத கதைகள் நம்முடைய கதையெல்லாம் பிற மொழி அல்லது பிற கலாச்சாரங்களோட தொடர்புடையது தான். ஒன்று தொடர்பு இருக்குது. அது தழுவில் தான் இருக்கும். ஏன்னா ஒரு பண்பாட்டு தொடர்ச்சி உலகம் முழுவதும் இருந்துச்சு. அதனால் அதெல்லாம் எதுக்கு பயன்பட்டது அப்படின்னா, நீங்கள் மராட்டிய சிவாஜியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சாம்ராஜ்யத்தையே அவன் உருவாக்கினான். எப்படி உருவாக்கினான் அப்படின்னா, அவங்க அம்மா அவனை வளர்க்கும் போதே இந்த வீர கதைகளை எல்லாம் சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. அதனால தான் அவனுக்கு அந்த வீரம் இருந்துச்சு. அரச மரபிலேயே இல்லாத வம்சத்தை சேர்ந்தவன் சிவாஜி. ஆனால் அவன் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடிந்தது அப்படின்னா, அவங்க அம்மா அவனை வளர்க்கும் பொழுது நிறைய கதைகளை, வீர மிகுந்த கதைகளை சொல்லி சொல்லி அவனுக்கு வளர்த்தெடுத்தார்கள். அதனால தான் அந்த பெரிய சாம்ராஜ்யத்தை அவனால் உருவாக்க முடிந்தது அப்படின்லாம் நம்ம வரலாறுகளில் படித்தோம். இப்போ கதைங்கிறது சும்மா கேட்டுட்டு ரசிச்சுட்டு கடந்து போகிற ஒரு விஷயமா இல்லாமல், அது வாழ்வியலோடு கலந்திருக்கிற ஒரு விஷயமா கதைகள் நம்மளை வழிநடத்தி இருக்கு. பெரும்பாலும் உண்மை நிகழ்வுகள் கதைகளாக சில புனைவுகள் சேர்த்து கதையை சொல்லுவாங்க. அப்படிதான் நிறைய கதைகள். மகாபாரதத்தில் எல்லாமே பொய்யெல்லாம் கிடையாது, எல்லாமே வெறும் கற்பனை அப்படின்னு இல்லை. மகாபாரத கதை கதைக்குள் கதை, கதைக்குள் கதைன்னு சொல்லுவாங்க. கிமு 800களில் தொடங்கி கிபி 800களில் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் அதில் ஒன்றா சேர்த்துருக்காங்க. எத்தனை பேர் கதை சொல்லியிருப்பாங்கன்னு பாருங்கள். மகாபாரத கதையை பற்றி ஆய்வு செய்கிற பொழுது அந்த கதை ஒரே காலத்தில் சமகாலத்தில் நடந்த ஒரு களம் இல்லை. ஒரு காலத்தில் ஒரே 18 நாள் யுத்தம் பொறுத்து ஒரே நேரத்தில் நடந்துதான். அந்த யுத்தம் வந்து 18 நாள் நடந்திருக்கலாம். நடந்துச்சா நடக்கலையான்றதுலாம் வேற விஷயம். ஆனால் அதற்காக புனையப்பட்ட கதைகள், அதற்கு இணைக்கப்பட்ட கதைகள் கிமு 800களில் தொடங்குது. ஆனால் அது எங்கே முடியுது? கிபி 800கள் வரையில் அந்த கதையினுடைய தொடர்ச்சி இருக்கு அப்படின்னு அந்த கதையை பற்றி சொல்கிறாங்க. அப்போ அந்த கதையை யாரோ ஒருத்தர் சொன்னார்னு நாம் நம்பிட்டு இருக்கோம். அதுக்குள்ளார இருக்கிற கதைகள் பலராலும் எழுதப்பட்டு, பல காலங்களில் எழுதப்பட்டு, பல்வேறு தங்களுடைய அரசர்களை, தங்களுடைய தலைவர்களை புகழ்ந்து பேசிய விஷயங்களை எல்லாம் ஒன்றா சேர்த்து தான் மகாபாரதம் அப்படின்ட்டு நம்முடைய இந்திய தேசத்தின் அடையாளமாக இருக்கு இன்னைக்கு, இல்லையா? அப்படிதானே? உங்களுக்குலாம் மகாபாரதம் தெரியுமா? தெரியுமா? மகாபாரதத்தில் தானே ராமர் வராரு. நம்ம பழைய முதல்வர் மாதிரி சொல்றீங்க. சரி, ரைட், மகிழ்ச்சி. நீங்க எப்படி கதை சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு தான் நாங்கள் உட்காந்துருக்கோம். கதைங்கிறது என்னெல்லாம் விளைவிக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் நான் சொல்லியிருக்கிறேன். உங்க கதை எங்களை எங்க கொண்டு போகும், நீங்க எப்படி சொல்றீங்க? கதை சொல்லும் யுக்தி எப்படி ரசனையை தூண்டுறது, எப்படி நம்ம பக்கம் கவனத்தை ஈர்க்கிறது, எப்படி புதுவிதமா அந்த நம்மளுடைய உடல் மொழிகள், அது அப்புறம் நம்மளுடைய வெளிப்பாடு இதெல்லாம் அதில் இருக்கும். அதனால் அதெல்லாம் நீங்கள் எப்படி வெளிப்படுத்துறீங்கிறத பார்க்கறதுக்காக தான் நாங்கள் 2 பேர் மேடம் உங்களை வந்து இந்த ஏற்பாடு செய்திருக்காங்க. முதல்ல பல் ஊடகத்துறையில் இருந்து வந்திருக்கக்கூடிய நம்ம வேலாயுதம் அவர்களுக்கு வரவேற்று, இங்கே எந்த சமரசமும் இல்லை. இருவரும் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் இங்கே வேணும் வேணாம் அப்படின்ற இதெல்லாம், வேண்டாமே அப்படிங்கிற இதெல்லாம் இல்லை. அவர்களுக்கு எது கவர்ந்து இருக்கின்றதோ அதை நேர்மையான முறையில் இங்கு தேர்ந்தெடுக்கப்படும். இன்னார் இனியார் என்பதெல்லாம் இல்லை. அப்படி கூறி
ஆமாம், நடுவர் தீர்ப்பே இறுதியானது. நடுவர்களுக்கு எது கவர்ந்ததோ, நடுவர்களுக்கு இன்னார் இனியார் என்ற பாகுபாடெல்லாம் கிடையாது. எது அவர்களை கவர்ந்ததோ அந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படும் என்ற உறுதிமொழியோடு யார் முதல்ல, அதோடு இதில் பெயர் பட்டியலில் பெயர் கொடுக்காதவர்களும் பேச விரும்பினாங்க. யாராவது விரும்பினா பேசலாம். பெயர் கொடுத்துட்டு சார்ட்ட பெயர் கொடுத்துருங்க முன்னாடி. நன்றி. நான் ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பெண்ணின் கனவை பற்றி சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் லட்சுமின்னு ஒரு பொண்ணு, அவங்களுக்கு திருமணம் முடிஞ்சு 1 வாரம் ஆகிறது. திருமணம் முடிஞ்ச உடனே அவங்க மனசில் அவங்க ஒரு திருமணம் முடிஞ்ச ஒரு கலையே இல்லை, ஏதோ பறி கொடுத்தது போல் இருப்பது போல் இருக்கிறாள். ஏனென்றால் அவளுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை பற்றி அவள் நினைச்சிட்டு இருக்கா. அவளுடைய பள்ளி நேரத்துல அவளுக்கு இதுதான் ஆகும்னு ஆசை இருந்திருக்கு. ஒரு நாள் பள்ளி வகுப்புல 10th A பள்ளி வகுப்புல படிச்சுட்டு இருக்கும்போது ஆசிரியர் ஒருவர் கேட்குறாங்க. ஆசிரியர் அப்போதான் பள்ளி தொடங்குது. ஆசிரியர் கேட்குறாங்க, உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களை பார்த்து கேட்குறாங்க, உங்களுக்கு என்னென்ன ஆக ஆசை, உங்களுடைய பெயரையும் உங்களுடைய லட்சியத்தையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. சில பசங்க நான் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில பசங்க நான் தன்னுடைய சொந்த ஊரிலேயே பள்ளி ஆசிரியராக ஆக விரும்புகிறேன்னு சொல்றாங்க. இன்னும் பல பெண்மணிகளுக்கு முன்னேற்றத்தை பற்றி ஒரு தெளிவே இல்லாமல் இருக்கிறாங்க. ஒரு வாழ்க்கை முன்னேற்றம் ஒன்று இருக்குதா அப்படின்னு அவங்க ஒரு கேள்விக்குறி இருக்கும். ஒரு பொண்ணு லட்சுமின்னு ஒரு பொண்ணு, நான் டாக்டராக விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆசிரியருக்கு என்ன ஆச்சுன்னா, எல்லாரும் இப்படி சொல்கிறாங்க, நீ மட்டும் எதுக்குமா இப்படி சொல்கிறேன்னு கேட்குறாங்க. இல்லை, எங்கள் ஊரில் உடம்பு சரியாமல் சில பேர் பாதியிலே இறந்துடுறாங்க. எங்கள் ஊரில் ஆஸ்பத்திரி கிடையாது. ஆஸ்பத்திரிக்கு போனால் 25 கிலோமீட்டர் போகணும்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே எங்கள் ஊரில் உடம்பு சரியாதவங்க இறந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால நான் நல்லா படித்து டாக்டர் ஆகி எங்கள் ஊர்லேயே மருத்துவமனையை கட்டி அவங்களுக்கு வைத்தியம் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் இதை கேட்ட ஆசிரியருக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார்கள். மாணவர்கள் கைத்தட்ட சொல்லி லட்சுமியை கைத்தட்டாலே உள்பாட்டி லட்சுமிக்கு ஒரு டாக்டர் ஆகிட்ட அந்த ஒரு உணர்ச்சி தோன்றியது. அப்புறம் மாலை நேரத்தில் தன் தோழிகளோடு அரட்டை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். வரும்பொழுது ஒரு 22 வயசு இளைஞன் கையில் ரோஜா பூவை எடுத்து லட்சுமிக்கு கொடுக்க வந்தான். லட்சுமி என்ன இதுன்னு கேட்டார். உன்னை எனக்கு தெரியாது, ஆனால் உன்னை எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் உன்னை எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த இளைஞன் சொல்றான். நீ பேசாத, போயிடு, எங்க ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் பார்த்தா என்ன தப்பா நினைப்பாங்க, போயிடுன்னு சொல்றா. அந்த இளைஞன் கூறுகிறான், நான் விரும்புவது உங்க ஊரை அல்ல, உன்னை அப்படின்னு சொல்றான். இப்போ அவங்க லட்சுமியோடைய மாமா வராரு. லட்சுமி விறுவிறுப்பாக ஒரு பயத்துடன், மனசுல ஒரு பயம், அவளோட பயத்தோட வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போய் கால் முகம் எல்லாத்தையும் கழுவி படிக்க உட்காரும் போது அவங்க மாமா வராங்க. மாமா லட்சுமியை பார்க்காம நேரா அவங்க அக்கா கிட்ட போய், லட்சுமி என்ன காரியம் செய்து கொண்டு வந்திருக்கிறாள் என்று தெரியுமா அம்மா அப்படின்னு சொன்னான். என்ன செய்தாள் என்று அக்கா கேட்டாள். நம்ம குடும்ப மானத்தையே கப்பல் ஏற்றிட்டா அப்படின்னு சொல்றான். அப்படி என்ன லட்சுமி செய்தன்னு போய் லட்சுமியிடம் கேட்டா அவங்க அம்மா. என்ன லட்சுமி, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்டா அவங்க மாமா சொன்னாங்க, ஏதோ வெளியூர் பையன் கூட லட்சுமி பேசிட்டு இருந்தா நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னான். லட்சுமி சொன்னா, இல்லம்மா நான் அப்படிலாம் ஒன்றும் பேசல அப்படின்னு சொன்னான்.
இல்லை நான் நம்புற மாதிரி இல்லை, இவ நம்ம குடும்ப மானத்தையே கப்பல் ஏற்றிடுவா, நம்பக்கூடாது இவளை அப்படின்னு சொல்றாங்க மாமா. சொன்னதுக்கப்புறம் இல்லைம்மா நான் செய்யல அது மாதிரி அப்படின்னு சொல்றா. அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, இல்லை லட்சுமி உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் என்னுடைய வேலை. அவங்க தம்பிக்கிட்ட சொல்றாங்க, தம்பி இதெல்லாம் நீ சரிப்பட்டு வராது, சீக்கிரமா லட்சுமிக்கு திருமணம் செய்து வைக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க மாமா என்ன சொல்றாங்கன்னா, சரியக்கா நான் பார்க்குறேன், பக்கத்து ஊர்ல பனியன் கம்பெனியில வேலை செய்யற ஒரு பையன் இருக்கான், வீட்டுக்கு ஒரே பையன் அப்படின்னு சொல்றாங்க. சரி சீக்கிரம் பார்த்து முடிச்சு விடு அப்படின்னு சொல்றாங்க. லட்சுமி என்ன சொல்றேன்னா, இல்லை நான் படிக்கணும், படிச்சு டாக்டர் ஆகணும், அதே எனக்கு கனவு அப்படின்னு சொல்றான். இல்லை நீ படிச்சது வர போதும், இனிமேல் நான் சொல்றதை கேளுன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து திருமணம் செய்து வைக்கிறார். செய்து வைத்த உடனே அவளுடைய எதிர்காலத்தை பார்க்க முடியல. எதிர்காலத்தை வந்து நம்ம எதிர்காலத்தில் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றத அவளால நிறைவேற்ற முடியல. தன்னுடைய ஆசையை நிறைவேற்றாமல் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க வீட்டில். அந்த ஒரு மன உளைச்சல்லையே ஒரு வாரமாக கல்யாணம் செய்து கொண்டு ஒரு அறையில் தலகாணியில் முகம் பொதிந்து இரவு முழுவதும் அழுது கொண்டு இருக்கிறாள். அவளோட லைஃபே போயிடுச்சு, அவள் வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்ற ஒரு மன உளைச்சல் அவளுக்கு வந்து இருக்குது. ஒரு நாள் வந்து அவள் இப்படி இருக்க முடியல, நான் படிக்கணும் ஆசைப்பட்டேன், என்னால் முடியல, இனிமேல் நான் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி பிளேட் எடுத்து நாடியை வந்து கிழிச்சுக்கிட்டான். கிழிச்சதுக்கப்புறம் அவங்களுடைய ஹஸ்பண்ட், அவங்களுடைய கணவன் என்ன சொன்னா, அவளுக்கு எண்ணம் தோணுது, நம்ம இறந்தாலும் நம்ம கனவு வந்து வரமாட்டாங்க, அப்படி வந்தாலும் நான் பிழைக்க மாட்டேன், இந்த ஆஸ்பத்திரி எங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அவ இறந்துட்டா. இதுல என்ன தெரியுதுன்னா, சில பெற்றோர்கள் வந்து அவங்க பிள்ளைகளோட மனசுல என்ன இருக்குதுன்னு தெரியாமலேயே அவங்க சில கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அவங்களுக்கு இதுதான் ஆகணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அவங்களுடைய பிள்ளைங்களுடைய மனசுல இருக்கும். நான் டாக்டர் ஆகணும், நான் போலீஸ் ஆகணும், இப்படி பிள்ளைகள் மனசுல இருக்கும். ஆனா சில பெற்றோர்கள் வந்து அதெல்லாம் ஒண்ணுமே கேட்காம அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டு அவங்க வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இன்னுமே நடக்குது இந்த சமுதாயத்துல. பெண்களுக்கு வந்து குழந்தை திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. பெண்கள் இப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த பசங்களை பற்றி இப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஒரு பெண்கள் வந்து சமுதாயத்தில்
போறா. ஆனா கமலி வீடு வந்து ஒரு ஏழ்மையான குடும்பம். ஆனா அவங்க அப்பா சரியான குடிகாரரு. ஆனா வந்து அவங்க அம்மா ரொம்ப நோய்வாய்ப்பட்டவ. அதனால வந்து அவங்க அப்பா தினமும் அவங்களை போட்டு அடிப்பாங்க. அப்போ வந்து கமலி வந்து எப்படி நம்ம புத்தகம் வாங்குறது, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஒரே சிந்தனை. அம்மாட்ட போய் கேட்டான், நம்ம என்னடி பண்றது, நம்ம குடும்பமே இப்படி இருக்கு, நம்ம எங்க போய் யாருக்கு போய் நம்ம என்ன கேட்க முடியும் சொல்லு அப்படின்னா. அவன் உடனே தினமும் நைட்லாம் படுக்கும்போது நம்ம எப்படி புத்தகம் வாங்குறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தான். மறுநாள் காலைல பள்ளிக்கு போறான். பள்ளிக்கு போகும்போது ஆசிரியர் வந்து எல்லாருக்கும் புத்தகம் வாங்கிக்கலாம், எல்லார் கையிலுமே புத்தகம் இருக்கு. ஆனா கமலி கையில் மட்டும் புத்தகமே இல்லை. அப்போ வந்து கமலி வந்து ரொம்ப அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருக்கா. அப்போ வந்து ஆசிரியர் வந்து கமலியை கூப்பிட்டு கடுமையாக திட்டிடுறாங்க. நீ மட்டும் இன்னும் புத்தகம் வாங்காம இருக்க, உனக்கு படிக்கணும் ஒரு எண்ணம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து கமலி வந்து அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிடறான். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு. அப்போ வந்து அன்னைக்கு நைட்டு அவங்க அப்பா வந்து குடிச்சிட்டு வந்து, இந்த 2 ரூபாய் இருக்கு, இதை வச்சு உங்களால் கஞ்சி குடிக்க முடிஞ்சா குடிக்க, இல்லையா போய் 2 பேரும் சாகுங்க அப்படின்னாங்க. அப்போ வந்து அவங்க அம்மா வந்து அழுதுகிட்டே வந்து, இந்த மாதிரி ஒரு அப்பாட்ட எப்படி நீ படிக்க முடியும் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு படுத்தலாம். மறுநாள் காலையில் ஏஞ்சிருக்கும் போது நம்ம என்ன பண்ணுறது, புத்தகம் இல்லைன்னா ஆசிரியர் திட்டுவாங்களே ஒரு பயத்திலே படுத்துக்கும் போது காலையில் ஏஞ்சிருக்கும் போது அவங்க ஊர் தெருவில் வந்து வேப்பமட்டை காட்டுறாரு. அப்போ வந்து அவர் கூவிக்கிட்டே போறாரு, வேப்பமட்டை இருக்கா அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து ஒரு காதில் வந்து, அப்படியா அப்போ வேப்பமட்டை நம்ம காசு கிடைக்குமா, அப்போ நம்ம அதை வச்சு புத்தகம் வாங்கலாமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா. அப்புறம் ஓடி போய், ஐயா நில்லுங்க ஐயா, அப்போ நானும் வேப்பமட்டைலாம் தரேன், எனக்கும் நீங்கள் வந்து காசு தருவீங்களா, நான் புத்தகம் வாங்கணும் ஐயா அப்படின்னு கேட்குறேன். அப்போ வந்து அதுக்கு என்ன அம்மணி, நீங்கள் தான் அம்மணி, நான் வந்து உனக்கு காசு தரேன், நீங்கள் நிறைய எவ்வளோ தரீங்க எவ்வளோ எடுத்துருவா நான் காசு தரேன் அப்படின்னா. அதுக்கு உடனே வந்து இவளும் உடனே போகிறா. காலையில் ஸ்கூலுக்குலாம் கிளம்பிட்டு உடனே வேப்பமரத்துக்கு போய் ஒரு கூடை எடுத்துகிட்டு போய் நிறையா பழத்தெல்லாம் பொறுக்கி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு கரெக்டாக அந்த மணி அடிக்கிற நேரம் மட்டும் ஸ்கூலுக்கு போவாள். அங்கே போய் ஆசிரியர் நடத்துவாங்க பாடம், அதெல்லாம் கவனிக்கவே மாட்டாங்க. அவள் மைண்டில் வந்து வெறும் வேப்பமட்டை பொறுக்கணும், இவ்வளோ காசு வாங்கணும் அப்படின்னு சொல்லி அது மட்டும்தான் ஓடிட்டு இருக்கும். மதியம் சாப்பிடும் போது வெள்ளடிக்கும் போது கூட இவன் என்ன பண்ணுவான்னா எல்லாரும் சாப்பிடுவாங்க, ஆனால் இவன் மட்டும் வேப்பமரத்தை அடித்து தான் கிடப்பாங்க. அப்படி இருக்கும்போது அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக போய் தூங்குறான். நம்ம நாளைக்கு நிறைய பொறுக்கணும், நிறைய படிக்கும்போது நிறைய காசு வரும், அப்போ தான் ஈஸியாக புத்தகம்லாம் வாங்கலாம், அப்போ தான் நல்லா படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவளும் நிறைய கனவுகளோட படிச்சு. அவள் கனவுல கூட வெறும் வேப்ப மரம் தான் அவன் கணக்கு தெரியுது. இங்கே பார்த்தா அங்கே பார்த்தா சுற்றி வேப்ப மரம் தான் தெரியுது. சரி நாளைக்கு நம்ம எப்படியா இருந்தாலும் நாளைக்கு நிறைய எடுத்துடலாம், நம்ம காசு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வந்து ஒரு ஆர்வத்தோடு இருக்கா. அப்புறம் மறுநாள் காலையில் எழுந்தோடனையும் அந்த போய் நிறைய பொறுக்கிட்டா. நிறைய பொறுக்கி 2 மூட்டை கட்டி வீட்டில் வச்சுட்டா. வீட்டில் வச்சுட்டு இவளும் ஸ்கூலுக்கு போகிறா. போய் அங்கே ஆசிரியர் வந்து புத்தகம் வாங்கிட்டேன்னு கேட்குறாங்க. நான் இன்றைக்கி கண்டிப்பாக நாளைக்கு வாங்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னு அவங்க ஆசிரியர் சொல்கிறான். அப்புறம் உடனே வீட்டுக்கு வந்தோடனையும் வேப்பமரத்துக்காரர் வந்து அன்றைக்கி ஃபுல்லாக வரவே இல்லை. அவளும் ரொம்ப மனசு உடைஞ்சு போய் 4 வீட்டு சுற்றி தேடிக்கிட்டே போகிறா. பார்த்தீங்களா, யாராவது பார்த்தீங்களா அப்படின்னு. ஐயோ வரவே இல்லையே, நம்ம எப்படி புத்தகம் வாங்க போகிறோம்னு தெரிஞ்சுட்டு ரொம்ப அழுது அப்படியே படுத்தே இருந்தா. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டா. ஸ்கூலுக்கு போய் மதியம் ஒரு ஐஸ்கார் வந்து ஐஸ் வச்சுட்டு போகும்போது அவங்க அப்போ கூட அவரோட காதில் வந்து வேப்பமட்டை இருக்கான்னு யாரு கேட்குற மாதிரி இருந்துட்டு இவரும் ஓடுற ஓடி போய் பார்த்தா கடைசியில் தானே ஐஸ்கார். அவங்க சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்தா எப்படி இருந்தாலும் இன்னைக்கு வந்துடுவாங்க, நம்ம கண்டிப்பாக கொடுத்துட்டு அப்படியே ஒரு மனது தைரியத்திலே படுத்துட்டா. அதுக்கப்புறம் அவங்க வீட்டு வாசலில் வந்து கேட்குது, சவுண்டு கேட்குது, வேப்பமட்டை இருக்காங்க. ஐயா வந்துட்டாங்க, நம்ம எப்படி இருந்தாலும் புத்தகத்தை நம்ம வாங்கிடலாம், காசு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் உடனே ஐயா பார்க்குறது. ஐயா நில்லுங்க ஐயா, ஏன் உங்களை இவ்வளோ நடத்தியாங்க, நீங்கள் ஏன் வரவே இல்லை அப்படின்னு. இல்லை அம்மணி, இன்னைக்கு நான் வரல அம்மணி, இன்னைக்கு நான் வந்துட்டேன்ல, நீ போய் எடுத்துருவா அப்படின்னு. சரிங்க, நீங்கள் இங்கேயே இருந்ததான் நான் போய் உள்ளே போய் எடுத்துட்டு வந்தேன் ஐயா அப்படின்னு. சரி இவளும் போய் தேடா. ஆனால் அந்த வேப்பமட்டையே இல்லை. ஏன்னா வெறும் சாக்கு மட்டும்தான் மடிச்சு இருந்தது. அப்போ அவன் மனசு அப்படியே நொறுங்கி போயிடுச்சு. அப்போ வந்து அவங்க அப்பா வெளியே சவுண்டு கேட்குது. என்னையா இப்போதான் நீ வந்த, இப்போதான் நான் உங்ககிட்ட வேப்பமட்டை கொடுத்தேன், நீ என்ன இப்போ வந்துருந்தீங்க? ஓ அப்படியா ஐயா, இது உங்கள் வீடு தானே, பாப்பா தெரியாமல் எனக்கு கூட்டு வந்துருச்சு போல, சரி நான் போயிட்டு வரேன் ஐயா அப்படின்ட்டு அவரும் கிளம்பிட்டாரு. இவன் இதை காதில் வாங்கிட்டா. ஐயோ அப்பா விட்டுட்டாங்களா, அப்போனா அப்பா பிடிச்சிருப்பாங்களே அப்படின்னு. இவளும் வந்து அப்படியே மனசு வந்து போய் வெளில வர, அவனை புத்தகம் வாங்க முடியாதா, நம்ம படிக்க முடியாதா அப்படின்னு. அப்போ வெளில வரும்போது அவங்க
இருந்தால் போதும், நமக்கு மட்டும் போதும். அதாவது நம்ம பொண்ணு படித்தா என்ன, படிக்கலைன்னா என்ன, அவள் எப்படி இருந்தால் நமக்கு என்ன அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இருக்குது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த பொண்ணோட மனசை அவங்க அப்பா புரிஞ்சுக்கல, தங்களோட குடிதான் முக்கியம் அப்படின்னு நினச்சிக்கணும். அதனால் இன்னமும் இந்த சமுதாயத்தில் பல குடும்பத்தில் நடந்து தான் இருக்குது. என்னுடைய கதையின் தலைப்பு ஒரு கிராமத்து உறவு. நல்லா கவனிங்க. ஒரு அழகிய கிராமம். கிராமம்னு சொன்னாலே நம்ம மனசுலாம் ரொம்ப சில்லுன்னு இருக்கும். ஏன்னா ரொம்ப பிடிக்கும். இயற்கையான சூழல், எங்க பார்த்தாலும் பச்சை பசேர்னு வயல், மாந்தோப்பு, தென்னந்தோட்டம், அழகான வயல்வெளிங்க, ஆடு மாடு, பறவைங்களோட சத்தம், அது பார்க்கவே ரொம்ப ஒரு அழகா இயற்கையான கிராமம். அந்த கிராமத்துல ஒரு தாத்தா பாட்டி இருக்காங்க. அவங்களுக்கு 2 பசங்க, பெரியவன்னு ஒருத்தர், சின்னவன்னு ஒருத்தர். அந்த தாத்தா பாட்டி 2 பேருமே வயல்வெளி வேலை செய்யறாங்க. வயல்வெளி வேலை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு, நம்ம தான் இப்ப இந்த கிராமத்துல வயல்வெளி வேலை செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இந்த கிராமத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா நம்ம பசங்களை நம்ம நல்லா படிக்க வச்சு, டவுன்ல படிக்க வச்சு அவங்க ஒரு பெரிய பெரிய நிலைமைக்கு அவங்க ஆளாகணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்படுறாங்க. ரொம்ப கடுமையா வேலை செய்யறாங்க. ராப்பாகலாம் கண்டு முடிச்சு வேலை செய்யறாங்க. ஏன்னா நம்ம பிள்ளைங்க நல்லா படிச்சு நல்ல ஒரு பெரிய வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக வேலை செய்யறாங்க. சின்னவன் பெரியவன் 2 பசங்களை படிக்க வைக்கிறாங்க. ஆனா சின்னவனுக்கு வந்து படிப்பே வரல. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். சின்ன பிள்ளையா இருந்தா அதிகமா அதுல படிப்பு மேல ஆர்வம் இல்லை. அவர் படிக்க வரல. அப்பா அம்மா கூடயே அவரும் வயல்வெளிக்கு போறாரு. கிராமத்து வாழ்க்கை தான் அவருக்கு பிடிச்சிருக்கு. ஆனா அந்த பெரியவன் வந்து ஏதோ படிப்பு மேல கொஞ்சம் ஆர்வம் இருக்கிறதால கொஞ்சம் படிக்கிறாரு. சின்னவரும் சேர்ந்து அப்பா அம்மா கூட சேர்ந்து அந்த பெரியவனை படிக்க வைக்கிறாங்க. 3 பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு பெரியவனை படிக்க வைக்கிறாங்க. காரணம், நம்ம அண்ணன் நம்ம பிள்ளைங்க நல்லா படிச்சா நம்ம குடும்பத்தை நல்லா பார்த்துப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. டவுன்ல இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு பெரியவனை படிக்க அனுப்புறாங்க. பெரியவன் நல்லா படிச்சு முடிச்சு அவன் வீட்லயே சொல்லாம நல்லா வசதி பணக்காரன் ஆன உடனே அவனுக்கு பிடிச்ச பொண்ணை அங்கேயே கல்யாணம் பண்ணி அங்கேயே செட்டில் ஆகுறான். செட்டில் ஆன உடனே சின்னவன் வந்து கிராமத்திலேயே அவனுக்கு பிடிச்ச அப்பா அம்மா சம்மதத்தோட ஒரு கிராமத்து பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கிராமத்திலேயே வாழலாம். அதுக்கப்புறம் அந்த கிராமத்துல வந்து ஒரு திருவிழா நடக்குது. ஆனா இந்த பெரியவன் வந்து வீட்டு பக்கமே வரதே இல்லை. டவுன்லயே செட்டில் ஆயிட்டு அப்பா அம்மாவே மறந்துட்டான். அப்பா அம்மாவை கண்டுக்கிறது கிடையாது. அவங்க செஞ்ச உதவியை வந்து நினைச்சு பார்க்கவே இல்லை. அவன் வாழ்க்கையை மட்டும் பார்த்துட்டு இருக்கான். அந்த பெரியவனுக்கும் ஒரு பொண்ணு இருக்கா. அவ பேர் கவிதா. சின்னவனுக்கும் ஒரு பொண்ணு இருக்கா. அவ பேர் ஈஸ்வரி. அந்த கிராமத்துல வந்து திருவிழா நடக்குது. சரி, நம்ம பெரிய பையன் வந்து நம்ம பார்க்கறதுக்கு வரல, எதுக்குமே வரல, இந்த திருவிழாவுக்காச்சும் அவன் வருவான்ல, நம்ம பார்க்கலாம், நம்ம பேர பிள்ளைய பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்க தாத்தா பாட்டிலாம் ரொம்ப ஆசையா ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. அந்த திருவிழாவுக்கு அவனை வரதுக்காக ரொம்ப ரொம்ப கட்டாயப்படுத்தி வர சொல்றாங்க. அவனும் சரி, இவங்க என்ன நம்மளை இப்படி கட்டாயப்படுத்திட்டே இருக்காங்க, சரி ஏதோ போனா போகுது அப்படின்ட்டு ஒரு அலட்சியமா அப்படியே மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒரு நாடகமா நடிச்சுட்டு வரான் ஊருக்கு. ஊருக்கு வந்த உடனே இப்ப நம்ம தாத்தா பாட்டி நம்ம மேல எவ்வளவு பாசமா இருப்பாங்க, அக்கறையா, அது மாதிரி ஊர்ல இருந்து வந்த உடனே அவங்க பேத்தியெல்லாம் பார்த்துட்டு தாத்தா பாட்டிக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஓ, இப்பதான் நம்ம பேத்தியா, இவ்வளவு பெரிய பொண்ணா இருக்காளே, இவ்வளவு அழகா இருக்காளே அப்படின்ட்டு ஓடி போய் ஆசையா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க. அந்த பொண்ணுக்கு அது பிடிக்கவே இல்லை. அவங்க பாட்டியை தள்ளி விட்டுறா. என்கிட்ட வராதிங்க. அவங்க வயசானவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய தோட்டம் எப்படி இருக்கும், ரொம்ப நலிவடைஞ்சிருக்கும்ல, ஒரு அழுக்கு சாரி, அழுக்கு கண்டாங்கி சட்டை கட்டிருக்காங்க. அவங்க தாத்தா வேட்டி சட்டை போட்டிருக்காரு. அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிக்கல, தள்ளி விட்டுறா. தள்ளி விட்டோடனே அவங்க ரொம்ப கஷ்டமாயிடுது. நம்ம பேத்தி என்ன இப்படி நம்மள ஆசையா பேசாம இப்படி தள்ளி விட்டாலே, ஒருவேளை சொல்லி கொடுத்து வளர்க்கல போல அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாயிடுறாங்க. சரி, அதை கண்டுக்காம அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்குள்ள கூட்டு போயிட்டு அவங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க. சாப்பாடு கொடுத்த உடனே அவங்களுக்கு இங்க இருக்கிற சாப்பாடு எதுவும் பிடிக்கல. ஏன்னா டவுன்ல இருந்தால அவங்களுக்கு அங்க இருக்கிற நடவடிக்கை தான் பிடிச்சிருக்கு, சாப்பாடு தான் பிடிச்சிருக்கு. கிராமத்துல இருக்கிற எதுவுமே அவங்களுக்கு பிடிக்கல. சலிச்சுக்கிட்டு சரி 2 நாள் தானே போனா போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிறாங்க. சின்னவர் வீட்டு குடும்பத்தை வந்து அவங்க மதிக்கிறதே கிடையாது. அந்த பாப்பா, சின்னவர் வீட்டு பொண்ணு ஈஸ்வரி வந்து அவ பட்டு பாவாடை சட்டை, ரெட்டை ஜடை போட்டுட்டு ஒரு கிராமத்து பொண்ணா தான் இருக்கா. அவளையும் பார்த்துட்டு ரொம்ப அப்படி ஏளனமா பாக்குறாங்க. இவன் என்ன இந்த மாதிரி
சின்ன உதவி செஞ்சாலும் வாழ்க்கையில வந்து அதை மறக்கக்கூடாது என்னைக்குமே. அது மாதிரி வார்த்தையை தவற விடக்கூடாது. நம்ம எல்லாத்தையும் அன்பா பழகணும், அன்பா நடந்துக்கணும், அப்பா அம்மாவை மதிக்க கத்துக்கணும். கதையோட பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் இனிய என் மாலை வணக்கம். தன்னம்பிக்கை பற்றி ஒரு சின்ன சிறுகதை தான் நான் சொல்ல
ஒரு தம்பதி ராணியம்மாள், கருப்பன் என்ற 2 தம்பதிகள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. கருப்பனுக்கு 2 அண்ணன்கள், அவங்களுக்கு அம்மா அப்பா இருக்காங்க. இதில் வந்து முதன்மை பாத்திரம் கருப்பன், கருப்பனுடைய மனைவி ராணியம்மாள், அவங்களுடைய குழந்தை அழகுராணி, பிரகதம்பாள், பையன் வந்து அழகர். இவங்க தான் முதன்மை பாத்திரம், மற்றவங்கெல்லாம் வந்து துணை பாத்திரமாக இருப்பாங்க. அப்படி ராணியம்மாளும் கருப்பனும் அழகாக வாழ்ந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். திருமணமாகி 2 ஆண்டுகள் வரை அவங்களுக்கு குழந்தையே இல்லைன்னா ஊர் புறா தூத்துது, இவ ஒரு மலடி, இவளை கொண்டாந்து கட்டி வச்சு புறா குடும்பத்தை நடத்துறது அப்படின்னு ஊர் புறா பேசுது. கணவர் மட்டும் அவங்கள நல்லபடியாக பார்த்துட்டு இருக்காரு. எல்லாரும் சொன்னாங்க, நீங்கள் அழகுமலைக்கு போயிட்டு சாமி கும்பிடுவாங்க, உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அழகுமலை, இன்னைக்கு இருக்கக்கூடிய அழகுமலையில் போய் சாமி கும்பிடுறாங்க. குழந்தையும் வந்து அவர் கர்ப்பம் தெரிவித்தார் ராணியம்மாள். அப்போ அழகுமலை புண்ணியத்தில் நமக்கு ஒரு குழந்தை கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு மகிழ்ச்சியாக இருக்காங்க. 10 மாதம் கழித்து ராணியம்மாள் கால் சலித்து ஒரு குழந்தையை பிரசவிக்கிறார். அது பிறந்த உடனே ஒரு இன்பமும் துன்பமும் நிறைந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா பிறந்தது பொன் குழந்தை, அவங்க ஆண் குழந்தை எதிர்பார்த்தாங்க. இருந்தாலும் அந்த பிள்ளையை ஆண் குழந்தையை போல பார்த்து வளர்த்து வந்தாங்க. பஞ்சம் தலைவிரித்து ஆடக்கூடிய அந்த காலகட்டம். அப்பொழுது அவங்களுடைய கருப்பனோட அப்பா அம்மா 3 பங்கா வந்து இடத்த பிரித்து கொடுத்துட்டாங்க. ஒரு கூட்டக்கிணறு, ஆளுக்கு 3 ஏக்கர் இடத்த பிரித்து கொடுத்துட்டாங்க. நல்ல மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு வர்றாங்க. பஞ்சம் தலைவிரித்தாடனே என்ன பண்ணுறது தெரியல. எந்த விளைச்சலும் விளையாது, தண்ணி இல்லாதனால எந்த விளைச்சலும் விளையாது. கேழ்வரகு, கம்பு, சோளம் இதை மட்டும் விளைவிச்சுட்டு இருப்பாங்க. பக்கத்தில் வந்து தங்கவேலப்பச்சின்னு ஒருத்தர் இருப்பார். அந்த தங்கவேலப்பச்சி வந்து இலவச மின்சாரம், அதாவது கரண்ட் வச்சிருப்பாரு, மோட்டர் வச்சிருப்பாரு, வச்சு விவசாயம் பண்ணி கரும்பு விவசாயம் பண்ணுவார். கரும்பு விவசாயம் பண்ண அதுக்கான தண்டனையும் நமக்கு கிடைக்கும். அப்படி அந்த நூலக அதிகாரி அந்த ரொட்டி துண்டு வாடை எங்கே வந்துச்சோ அதை நோக்கி போறாரு. ரொம்ப கோபத்தோட போறாரு. யாருங்க இங்கே உட்காந்து சாப்பிடக்கூடாதுன்னு அவனுக்கு தெரியாதா? முதல்ல ஏச்சு வெளியே போ அப்படின்னு சொல்லி அந்த திசையை நோக்கி, எங்கே அந்த ரொட்டி துண்டு வாடை வந்துச்சோ, வாசனை வந்துச்சோ, அந்த திசையை நோக்கி போறாரு. அங்கே போய் பார்த்தா ஒரு நடுத்தர வயது நபர் ரொம்பவே பதறி போய் எழுந்திருச்சு நிற்கிறாரு. அவர் கையில் ஒரு பழைய ரொட்டி துண்டும் அவருடைய மேசையில சில புத்தகங்களும் இருக்கு. உடனே அந்த நூலக அதிகாரிக்கு அவ்வளோ கோபம் வந்துருச்சு. இப்பவே இந்த இடத்துல இருந்து வெளியில போயிடு. இனிமே நீ உன் வாழ்நாள்ல உன்னோட காலடி இங்க படவே கூடாது. இனிமே நீ இங்க வரவே கூடாது அப்படின்னு சொன்னதும் ரொம்ப கடுமையா சொல்றாரு. உடனே அந்த நபருக்கு ரொம்ப கண்ணீரே வந்துருச்சு. மனசு ரொம்ப வருத்தப்பட்டாரு. ஆனா இவ்வளோ பேசியுமே அந்த எதிரில் இருக்கக்கூடிய அந்த நபர் அவரை எதிர்த்தே பேசாம என்னை மன்னிச்சிடுங்க, நான் வேணும்னு எல்லாம் எதுவும் செய்யலை, நான் தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னதும் அந்த அதிகாரி, உனக்கு என்ன வயசாகுது? உனக்கு ஒரு 30 வயசு இருக்குமா? ஏன் உனக்கு நூலகத்தில் அமர்ந்து சாப்பிடக்கூடாது உனக்கு தெரியாதா? அப்படின்னு ரொம்பவே கடுமையா சொல்றாரு. ஐயா என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்து வேணும்னு எல்லாம் அந்த தவறை செய்யலை. இந்த பொதுவாக இந்த மதிய வேலையில கல்லூரி உணவகத்தை தான் எல்லாருமே பயன்படுத்துவாங்க. அங்கே போய் சாப்பாடு வாங்கினாலும் வீட்டில இருந்தே சாப்பாடு கொண்டுட்டு வந்தாலுமே சரி, அங்கே போய் தான் சாப்பிடணும். ஆனால் வீட்டில இருந்து சாப்பாடு கொண்டுட்டு வர அளவுக்கு என்கிட்ட வீட்டில் சாப்பாடும் கிடையாது. இங்கே வந்து உணவு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு என்கிட்ட கையில் காசும் கிடையாது. நானே கல்லூரியில் கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்பை தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதையும் அப்பப்போ நிப்பாட்டிடுவாங்க. சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறேன். ஏதோ இன்னைக்கு எனக்கு கிடைச்சது இந்த ஒரு ரொட்டி துண்டு தான். இந்த ரொட்டி துண்டு நான் இங்கே சாப்பிடக்கூடாது, பசிச்சா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிதான் இங்கே எடுத்துகிட்டு வந்தேன். எப்படி இந்த ரொட்டி துண்டை நான் அந்த உணவகத்துக்கு எடுத்துகிட்டு போனாலும் நான் அவங்க முன்னாடி சாப்பிட்றதுக்கு சங்கோஜப்படுறனோ இல்லையோ, அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப சங்கோஜமாக இருக்கும். அதனால தான் நான் போகலை. எப்படியும் நமக்கு பசிச்சா மட்டும் சாப்பிடலாம்னு நினச்சி தான் நான் இங்கே அந்த ரொட்டி துண்டை தூக்கிட்டு வந்தேன். கடைசியில் இங்கே உள்ளார வந்தது எனக்கு பசி தாங்கலை. வெளியிலேயே ரொம்ப கடும் பனியாக இருந்துச்சு. என்ன செய்யறதுனே தெரியாம தான் நான் அதை சாப்பிட்டுட்டேன். இந்த இடத்துல நான் அந்த தவறை செஞ்சதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுதுட்டாரு. இந்த இதை கேட்டதும் அந்த அதிகாரிக்கும் கண்ணெல்லாம் கலங்கி போச்சு. நீ பார்க்க நல்லா தான் இருக்க, உன்னோட இந்த வயசுக்கு ரொம்பவே நல்ல ஒரு வேலை கிடைச்சிருக்கும். அந்த வேலையை பார்த்துட்டு நீ பாட்டுக்கு வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க வேண்டியதானே, ஏன் இங்க வந்து படிச்சு இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு கேட்கிறாரு. இப்போ அந்த நபர் சொல்றாரு, நான் நல்லா படிக்கணும், நல்ல நிலைமைக்கு வரணும், நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு என்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கான தீர்வை நான் கொடுக்கணும். அதுதான் என்னோட வாழ்க்கையோட குறிக்கோளே. அந்த குறிக்கோளோட தான் நான் பல வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்.
மகிழ்ச்சியாக இருந்தான். ஆனால் அவருடைய நண்பர் அவர் தகப்பன் வந்து எல்லாருக்கும் உதவக்கூடிய மனப்பான்மை உள்ளவர். அவர் வந்து தன்னுடைய தோழர் ஒருத்தருக்கு தொழில் செய்வதற்கு என்ன பண்ணுறாங்க, அவர் பணம் கேட்குறாரு. பணம் கேட்டாலே இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தொகை வந்து அவங்கள்ட்ட இல்லை. அதனால தெரிந்த ஒரு நபர்கிட்ட வாங்கி அந்த தன்னுடைய தோழனுக்கு வந்து அவங்க கொடுக்குறாங்க. அவன் தொழில் செய்யறான். தொழில் செஞ்சவொடனே அவனுக்கு நஷ்டேட் ஆயிடுது. நஷ்டேட் ஆனவொடனே என்ன பண்ணுறான், என்னால் இந்த கடனை கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அவன் தன்னுடைய குடும்பத்தை மட்டும் காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ணிடுறான், தன் குடும்பத்தை வெளியூருக்கு அழைச்சிட்டு போயிடறான். இவர் கடன்
உலகத்துல வந்துட்டு உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள், இது எல்லாமே வாழ்றதுக்கு இயற்கை வந்து ஒரு உயிரா இருக்கு. அது போல நம்ம இங்க ஒவ்வொருத்தவங்களோட குடியிலையும் ஒரு உயிர் இருக்கு. அந்த உயிர் அன்பை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அது எவ்வளவு கொடுக்குது, எதை கொடுக்குதுன்னு எந்தவித ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம அதனுடைய அன்பை ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு விதமா கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு வெறுத்த சிலதை விரும்பி ஏற்றுக்கிட்டு, விரும்பிய சிலதை ரொம்ப வெறுத்து ஒதுக்கி இன்னைக்கு ஒவ்வொருத்தவரும் நம்ம இங்க இருக்கிறதுக்கு அந்த ஒரு உயிர் தான் காரணமா இருந்துட்டு இருக்கு. அந்த உயிரை பத்தி உங்களோட சில மணித்துளிகள். பேதை, பெரும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பை அப்படின்னு ஒரு பருவம் இருக்கு. அதுல பேதையா பிறந்து, பெருமையா தவழ்ந்து, மங்கையா வளர்ந்து, மடந்தையா அவ சுற்றி திரியறதுக்கு முன்னாடியே அவளுக்கு என்ன வேணுங்கிறத அறியறதுக்கு முன்னாடியும், அவளுக்கு என்ன தெரியுங்கிறத சொல்றதுக்கு முன்னாடியும், அவ பேரிலும் வயதை அடையறதுக்கு வேண்டிய உரிமையை எடுக்கிறதுக்கு முன்னாடியே மடந்தை அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட 14-15 வயதுக்குள்ளே அவளுக்கு திருமணம் என்கிற ஒரு கால் கூட்ட விரும்பிதான் கொடுக்குறேன், இதுதான் உன் வாழ்க்கைக்கான ஆரம்ப நாள் அப்படின்னு ஊர் முழுக்க கூடி கொடுக்குறாங்க. ஆனா அவ யோசிக்கிறா அதுதான் அவளுக்கு வாழ்க்கை முடிகிற நாள்னு. 11ஆம் வகுப்பு தொடங்க வேண்டிய தன்னுடைய வயதுல தன்னுடைய திருமண வாழ்வின் முதல் வருடத்தை காலெடுத்து வைக்கிறான். தான் பெற்ற ஒரு முதல் பெண் குழந்தை இறந்த வழியை கூட தாங்காம ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் மட்டும் இல்லாம தன்னுடைய கணவரும் மாமியாருமே கூட என் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணும்னு சொல்லி மற்றொரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறார். என்னது, பொண்ணா? இல்ல இல்ல, என் வம்சத்தை வளர்க்க ஒரு ஆண் குழந்தையாவது வேணும்ல அப்படின்னு எல்லாரும் சொல்ல அவளோட விருப்பத்துக்கு ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுக்கிறார். தம்பியுடையான் படைக்கந்தான்னு சொல்லி ஊரார் விருப்பத்துக்கு இன்னொரு ஆண் குழந்தையும் பெற்றெடுத்திருக்கிறார். இப்படி குடும்பங்கள் போட்ட கட்டுப்பாட்டுக்கு அவளுக்கு குடும்ப கட்டுப்பாடுனா என்னன்னே தெரியாத வயதுல 21 வயதில் அவள் குடும்ப கட்டுப்பாட்டையும் செஞ்சு முடிக்கிறார். நம்ம எல்லாரும் இறுதி நாள், கல்லூரி இறுதி நாள் அப்படிங்கிறது வந்து 20-19 வயதுல தான் ஆரம்பிப்போம். ஆனா அப்ப அவளோட பிள்ளையின் ஆண்டு விழாவுக்கு அவள் எடுத்து வைக்கிறாள். அப்போ அவளோட பெண் குழந்தை வந்து நல்லா பேசுறத பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியில ஆழ்ந்து வருகிறாள். அவளுக்கு ஒரு கனவு வருது. அதாவது நமக்கு எல்லாரும் ராவணன் பத்தி தெரியும், அதே மாதிரி மண்டோதரியை பத்தி தெரியும். மண்டோதரி நமக்கு யாரா தெரியும்? ராவணனோட மனைவியா மட்டும்தான் தெரியும். ஆனா அவ பேச வேண்டிய இடத்துல பேசாம இருந்ததால பல துன்பத்துக்கு ஆளாயிருப்பா. கம்பர் அவர் வந்து பேச வேண்டிய இடத்துல பேசாம இருந்ததால பல இன்னல்களுக்கு ஆளாயிருப்பா. அந்த மாதிரி இவ வந்து உறங்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கோன்னு சொன்னப்போ அவ வேண்டான்னு சொல்லி மறுத்திருந்து அவ 10ஆம் வகுப்புல காலை எடுத்து வச்சு பள்ளியிலே 3ஆவது இடத்தை பிடித்து 11ஆம் வகுப்புல அவ காலை எடுத்து தனக்கு பிடித்த பாடத்தை எடுத்து படிச்சு அவங்க ஊர்லயே ஒரு நல்ல மதிப்பெண் எடுக்கிறார். கல்லூரிக்கு போய் சேர்க்கும் போது ஊர்ல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, போது பொம்பளை பிள்ளை இது வரைக்கும் படிக்க வச்சாலே போதும், அதுக்கு நாகரிகம்னு தெரிஞ்சாலே நம்மளையெல்லாம் மதிக்கவே மதிக்காது அப்படின்னு சொல்ற நேரத்துல அவங்க அப்பா அம்மா ஒத்துக்கிட்டு அவ மறுத்ததை ஒத்துக்கிட்டு அவளை சாதாரண ஒரு 200-300 பேர் வாழ்ற கல்லூரியில படிக்க வைக்காம பெரிய பல்கலைக்கழகத்தில் படிக்க வைக்கிறாங்க. அவ இளநிலை அதுல முடிச்சு முதுநிலை அதுல முடிச்சு போகும்போது ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் இது ரொம்ப படிச்சிருச்சு, அதனாலதான் இவ திமிர் பிடிச்சி அலையுது, இது இதோட போது கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லும் பொழுது அவ கணக்குல அவளுக்கு என்ன ஆகுதுன்னா, இல்ல இல்ல எனக்கான வாழ்க்கையை நான் தானே தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவ அடுத்த கட்ட முடிவை எடுத்து வைக்கிறாள். அப்போ ஒரு உணவுப்பட்ட ஆய்வாளரா தன்னோட அடியவும் அவ அதில் எடுத்து வைக்கிறாள். எடுத்து வைக்கும் போது ஊர்ல இருக்கவங்க போற்றுவார் போற்று கொண்டேதான் இருப்பாங்க, தூற்றுவார் தூற்று கொண்டேதான் இருப்பாங்க. இதுவே அவ படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போன பிறகு அவளை எல்லாரும் நல்லா பாராட்டுவாங்க. இதுவே அவ என்ன செஞ்சாலும் சமுதாயம் அப்படிதான் பேசும் அப்படிங்கிற அவ நினைவுல வச்சு அவ தனக்கான பாதையை எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கா. அதோடு மட்டும் இல்லாம ஒவ்வொரு சமூகமும் ஒரு பெண் முன்னாடி வரும்போது பல இன்னல்களையும் பல குற்றச்சாட்டுகளையும் பல கேள்விகளையும் எடுத்து முன்வைக்கும். அதை எல்லாத்தையும் அவ தான் வந்து கனவு நிஜ வாழ்க்கையில எடுத்து பேசல. அதனால தன்னோட கனவு வாழ்க்கையில ஒவ்வொரு மேடையிலையும் அவளுக்கு என்ன தேவை இல்லை என்பதை மேடை பேச்சாளராக உருமாறி கொண்டிருப்பதை அவ கனவு கண்டுகிட்டே இருக்கா. இப்படி தன்னுடைய கனவுல அவ வாழ்க்கைக்குரிய அனைத்தையும் சென்று தன்னுடைய இலக்கை முடித்துவிட்டு எழுந்து பார்க்கிறாள். அவள் கனவு கனவாகவே போனது. ஆனால் அவள் கண்ட கனவின் மறுரூபமாக அவள் மகளாக இன்று நான் உங்கள் முன் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு தாய் என்பவர் இருக்கிறார். எல்லாருமே கதை சொல்றோம். இன்னைக்கு நீங்க வேணா முடிஞ்சா அவங்க அம்மா கிட்ட போய் கேட்டு பாருங்க, உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கு, உங்களுக்கு எந்தெந்த விருப்பத்துக்குலாம் நீங்க வெறுத்து எங்களை விருப்பக்கூடியவங்களா ஆக்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. கண்டிப்பா சொல்லுவாங்க. அவங்க எல்லா வழியையும் சொல்லுகின்ற வயசுல எதையுமே சொல்ல முடியாது.
இப்படியாக நிகழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த நாட்டினுடைய மந்திரியினுடைய மகளையே திருமணம் செய்து கொள்ற மாதிரி சூழல் வரும். மந்திரி வந்து ரொம்ப வேதனை அடைவார். தன் மகளுக்கு எதுவும் நிகழ்ந்துருமே, அடுத்த நாள் இறந்து விடுவாங்க, தான் மகள் இறந்துடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவாரு. அவர் தந்தைக்கு சொல்லுவா, நீங்க அப்படிலாம் நினைக்காதீங்கப்பா, பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் செய்துக்கிறா. திருமணம் செய்து அந்த இரவு முடிவு பண்றா, என் தங்கையை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இவதான் இறக்க போறாளே, கடைசி விருப்பத்தை தெரிவிக்கிறா, தந்தையை பார்க்கலாம் தங்கச்சியை பார்க்கலான்னு அழைச்சிட்டு வர சொல்றாரு. அவ தங்கச்சிக்கிட்ட ஒரு கதை சொல்ல தொடங்குறான். எப்பொழுதும் இரவு வந்து எனக்கு கதை சொல்லிட்டியக்கா, சொல்லுங்க அப்படின்றா. ஒரு கதை சொல்ல தொடங்குறான். கதை சொல்லிட்டு முழுமையா இல்லாம ஒரு இடத்துல நிறுத்திடுறா, விடிஞ்சுக்கிட்டு. அது அரசனும் கேட்டுக்கிட்டே இருக்காரு. அவருக்கு ஆர்வம் வந்துடுது, இந்த கதையோட முடிவு என்னவா இருக்கும். அடுத்த நாள் தொடருது அதே போல. சரி, இவளை கொல்ல வேண்டாம், அந்த கதையை கேட்டு முடிச்சுட்டு அடுத்த நாள் கொல்லலாம் அப்படின்ட்டு. இப்படி ஒவ்வொரு நாளும் மிக சுவாரஸ்யத்தோடு அடுத்து என்ன நிகழப்போகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு அந்த கதையை அவன் முடிச்சுக்கிட்டே இருக்கான். அப்படி 1001 இரவுகள் கடந்துடுது. அதுக்கு பிறகு அந்த அரசனுக்கே மனசு மாறி போயிடுது. அதனால பலர் இறக்குறத வந்து தடுத்துடுறாங்க. இப்படி நிறைய கதைகள் வந்து மிக சுவாரஸ்யமான கதைகள், எதிர்பார்ப்புகளை தூண்டக்கூடிய கதைகள், அவர்களுடைய சொந்த கதைகள், கேட்ட கதைகள், படித்த கதைகள், ஒரு புத்தக விமர்சன கதைகள், இப்படி பல கதைகள் வந்து இங்கே சொல்லப்பட்டது. அந்த கதைகள்ல நம்மளுடைய நடுவர்களுக்கு எந்தெந்த கதைகள் மிக ஈர்ப்பாக இருந்தது என்பது தெரியவில்லை. அது யாரும் தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கான காரணங்களையும் அவர்கள் சரியாக சொல்லிடுவாங்க. ஒரு 5 நிமிடம் அதுக்காக காரணம். என்ன காரணத்துக்காக தேர்ந்தெடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு. சார் நானும் மதிப்பிட்டதில்லை. அவர் போட்ட மார்க்கு, நான் போட்ட மார்க்கு, இது ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்து யார் அதிக மார்க் எடுத்துட்டாங்கன்னு தேர்ந்தெடுப்பாங்க. அது உங்களுக்கு தெரியும். அது மாதிரி தேர்ந்தெடுத்துக்கிறோம். அதில் நிறைய பேர் நல்ல விஷயங்கள், கருத்துகள், வரலாறு இதெல்லாம் சொன்னீங்க. மேடம் சொல்லுங்க, ஒரு கதை சொல்றது அப்படின்னா நீங்கள் ஒரு கதையை சொல்லி ஒரு கருத்தை சொல்றது. தென்கட்சி சுவாமிநாதன் அவர் கதையை சொல்றாரு, அதுக்குன்னு ஒரு பாணி இருக்கும், அதில் ஒரு செய்தி சொல்றாரு இல்லையா? அது மாதிரி கதை சொல்றது. சிலர் வந்து ஒரு நாவலை அல்லது சிறுகதை ஆசிரியர் பெயரை சொல்லி அவங்க கதை அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நோக்கமே என்னன்னா, நீங்கள் சிலர் சொந்த கதையை சொன்னாங்க, ராஜதுரையெல்லாம் தானே எழுதிய கதையெல்லாம் சொன்னார். கடைசியாக நம்ம வந்து செல்வப்பிரியா வந்து வாழ்க்கையில் நிகழ்ந்த கதையை சொன்னாங்க, ஜெயகாந்தன் கதையை சொன்னாங்க இல்லையா? ஒரு உங்களுக்கு கதை சொல்லி அப்படிங்கிற அந்த நிகழ்வு நோக்கம் என்னன்னா, உங்களை ஒரு முதல்ல வாசகராக மாற்றணும். நீங்கள் படிக்கணும். நீங்கள் உங்களை படிக்க தூண்டி நீங்கள் உள்வாங்கிய அந்த விஷயங்களை நீங்கள் பொது சபையில் எப்படி வெளிப்படுத்துகிறீர்கள் என்பதுதான் இந்த கதை சொல்லிக்கிட்டே நோக்கம். அது ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு கதையை படிக்கிறீங்க, அது கடந்து போகிற போக்கில் குமுதான் அந்த விட அதெல்லாம் படிச்சுட்டு போகிறது, அதுக்குள்ளே படிக்கிறீங்களான்னு தெரியல. நீங்கள் பாடப்புத்தகத்தை தவிர வேறு எது படிக்கிறீங்கன்னா நீங்கள் தெரியல. ஆனால் உங்களை படிக்க தூண்டணும், அதுதான் அந்த நிகழ்வோட நோக்கம். அப்படியே சிலர் தான் வந்து சில கதைகளை படித்து அதை இங்கே வந்து சொன்னீங்க. அப்படி சொன்னவர்களில் கொஞ்சம் சுவாரஸ்யமும் அந்த சில கருத்தோட்டங்களும் அவங்க சொன்ன அந்த நடை இல்லையா, சொல்கிற நடை, அதில் ஒரு தேக்கமின்மை, இதெல்லாம் கருத்தில் வச்சுட்டு
புஷ்பராணி அவர்கள் பெறுகிறார். இரண்டாம் இடத்தை மு. ராஜதுரை அவர்கள். முதல் இடம் சு. காமாட்சி. காமாட்சி வந்து ராஜகால ஜெயகாந்தனுடைய கதையை கோச்சிக்காதீங்க எனக்கு பேச தெரியாது, சொல்ல தெரியாது சொல்லிட்டு ஒரு செய்தியை ரசிக்கும்படியாக சொல்றது, அதுதான் முக்கியம். நம்ம கதை சொல்றோம்னா அந்த கதையை பிறர் கேட்கணும், கேட்க தூண்டணும், அப்படி சொல்லணும். கருத்து சொல்றதுக்கு இது மாதிரி கருத்தரங்கம் இருக்கு, நல்ல விஷயங்களை சொல்றதுக்கு அது ஒரு களம். அது கருத்தரங்கம், ஆய்வரங்கம், அதெல்லாம் நடத்த போறாங்க தொடர்ச்சியா. அதுல வந்து சொல்லணும். கதை சொல்றதுன்னா கதை சொல்லணும், கதை தான் சொல்லணும். கதை சொல்ற முறையோட கதை சொல்லணும். இப்போ ஒரு ரசனையை தூண்டும்படியான கதை சொல்வது அப்படிதான், அதுதான் இங்க அவங்க எதிர்பார்க்குறது. வேற ஒன்றும் இல்லை, ரசனையை தூண்டும். நம்ம சொல்ல வந்த விஷயத்துக்கு ரசிக்கணும், அதுவும் இருக்கணும். அதில் சில கருத்துக்கள் இருக்கணும். இப்போ அவங்க ஜெயகாந்தன் கதையை என்ன சொல்லி எடுத்துட்டாங்க, நாங்கள் எதிர்பார்க்கறது தான் அதுதான். ஒரு கதா ஆசிரியரின் கதையை நீங்க படிச்சு அதை சொல்ற முறையோட சொல்லணும் அப்படிங்கிறது அந்த கதை சொல்லியினுடைய நோக்கம் இல்லையா. அதுல காமாட்சி அவர்கள் முதலிடம் பெறுகிறார்கள். அதுல வந்து நாங்க நன்றிலாம் சொன்னதை அவர் சாரு நானும் சேர்ந்து போட்ட மார்க்ல உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சுவாரஸ்யம் சொல்ற முறையும் சுவாரஸ்யம் தான். அதனால மற்றவங்க யாரும் சோடை போனவர்கள் என்பதாக நினைக்க வேண்டாம். ஒவ்வொருத்தருக்கும் நல்ல விஷயங்கள் இருந்துச்சு. மோனிஷாலாம் தெளிவாக தான் பேசினாங்க, நல்ல விஷயங்களை. ஆனால் அது வந்து என்ன சொல்றது, உங்கள்கிட்ட டெலிவரி ப்ரெசன்டேஷன் அதில் கொஞ்சம் அந்த இது அது வந்து இயல்பு இல்லாமல் சில கிராமட்டிக்காக அப்படியே சொன்னார்கள் அப்படின்னு தேவையில்லை. அதை சொல்லும்போது எப்படி இயல்பாக நம்ம பேசணும் அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்கன்னா நீங்களுமே நல்ல மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறது. அதனால் வெற்றி பெற்ற மூவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும், எங்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய இந்த நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் கல்பனா தோழர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முறையாக ஒரு நன்றி கூறுதல். இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த நம்முடைய இந்திய மொழிக்குழு முதன்மையர் அவர்களுக்கும் தமிழ் துறை தலைவர் அவர்களுக்கும், இந்த நிகழ்விற்கு ஒருங்கிணைப்பாளராக இருந்து செயல்பட்ட நம் துறையினுடைய பேராசிரியர் முனைவர் ரா. சதாசிவம் அவர்களுக்கும், உதவி பேராசிரியர் முனைவர் ஆர். அன்பரசன் அவர்களுக்கும், இந்த நிகழ்விற்கு வந்திருந்து சிறப்பித்த நம் துறையினுடைய இணை பேராசிரியர் முனைவர் கணபதி ராமன் அவர்களுக்கும், உதவி பேராசிரியர் ரவி அவர்களுக்கும், அலுவலக நண்பர்கள் முனைவர் கார்த்திகேயன் அவர்களுக்கும், நம்முடைய மேடம் ராஜகுமாரி அவர்களுக்கும், பிரபு அவர்களுக்கும், முனைவர் பட்ட ஆய்வாளர்களுக்கும், பல்ஊடகத் துறையில் இருந்து வந்து நம்முடைய தமிழ் துறையினுடைய நிகழ்ச்சி ஒவ்வொன்றையும் பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நண்பர் வேலாயுதம் அவர்களுக்கும், ஏன்னா முதல் முறையாக நம்ம முத்தைய ஆய்வகத்தினுடைய எல்லா நிகழ்வுகளையும் பதிவு செய்ய வேண்டும் என்று முதல் முறையாக நம்ம பண்ணுறோம். அதற்கு அவர்கள் ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. அந்த துறையினுடைய இயக்குனர் முனைவர் சக்திவேல் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட நம்முடைய முனைவப்பட்ட ஆய்வாளர்கள், ஐந்தாண்டு ஒருங்கிணைந்த மாணவர்கள், முதுகலை மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு பங்கேற்பாளர்களாக இருந்து சார் சொன்னது போலதான் நம்முடைய எதிர்பார்ப்பு அதுவாக தான் இருந்தது. எல்லாரையும் வாசிக்க தோன்றுவது, வாசிப்பின் வழியாக அதை எல்லோரும் முன்னிலையும் எப்படி எடுத்துரைப்பது, சொல்வது, ஒரு